அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அலா அஸ்ரஃபில் அம்பியாய் முர்சலீன் நபியனா முஹம்மத் வ ஆலிஹி வஸாபிஹி அஜ்மஈன். அம்மா பாத். கண்ணியத்துக்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹு ஜல்லசானு தாலாவின் நல்லடியார்களே, அன்பிக்கினிய சகோதர சகோதரிகளே, பிரமத அன்பர்களே, நண்பர்களே, இது மறை கூறும் இறை தூதர்கள் தொடர் காணொலியில் நபி ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வரலாற்றில் முதல் பாகம். நபி ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வரலாற்றை திருமறை குரானில் ஏராளமான இடங்களில் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். முஸ்லீம்களும் முஸ்லீம் அல்லாதவர்களும், அதாவது குறிப்பாக கிறிஸ்துவ சமய மக்களும் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வரலாற்றை தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் திருமறை குரானில் சொல்லக்கூடிய இயேசு அவர்களுடைய அந்த வாழ்க்கை வரலாறு மட்டும்தான் உண்மையான வாழ்க்கை வரலாறு. பாக்கி உலகத்தில் சொல்லப்படுகின்ற இயேசு கிறிஸ்து அவர்களுடைய வரலாறு முழுக்க முழுக்க பவுலடிகளார் அவர்களின் மூலமாக புனையப்பட்ட கட்டுக்கதைகளை தானே தவிர அது பைபிளில் உள்ள, இன்றைக்கு பைபிள் என்று வைத்திருக்கக்கூடிய பழைய ஏற்பாடுகளாக இருந்தாலும் சரி, புதிய ஏற்பாடுகளாக இருந்தாலும் சரி, அவைகளில் எழுதப்பட்டிருக்கின்ற குறிப்புகள் எதுவுமே ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பற்றி, ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு இறைவன் வழங்கிய அந்த இன்ஜில் என்ற வேதத்தில் உள்ளவைகள் அல்ல. தௌராத்து என்ற வேதத்தை அல்லாஹ் வழங்கினானே, அதிலும் உள்ள செய்திகளும் அது அல்ல. பவுலடிகளார் தனக்கு என்ன வேண்டும் என்று விருப்பமாக இருந்ததோ அவர்களுக்கு விரும்பிய நபர்களின் மூலமாக பல சுவிசேஷங்களாக கதைகளை எழுதியிருக்கிறாரே தவிர அதுக்கும் உண்மைக்கும் இறைவனிடமிருந்து, அதாவது கர்த்தருடைய எந்த ஒரு உத்தரவாதமும் ஆதாரமும் அதற்கு கிடையாது. அதனால் கிறிஸ்தவர்களும் முஸ்லீம்களும் சரியாக அந்த இயேசு அலைஹிஸ்ஸலாம், அதாவது ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பற்றி உண்மை வரலாறை புரிந்து கொள்ள வேண்டும். அதற்காக முதலாவது இந்த காணொலியை சில துவக்க ஆதாரமாக உங்களுக்கு முன்வைக்கப்படுகிறது. மற்ற அனைத்து வீடியோக்களும் ஷார்ட் வீடியோவாக தொடர்ந்து உங்களுக்கு வெளிவரும். இதில் பனி இஸ்ரவேல் சமூகத்தவர்களிடையே, அதாவது பனி இஸ்ராயேல் என்று சொல்லக்கூடிய சமூகத்தார்களுக்கு மத்தியில் வந்த நபிமார்களுடைய வரிசையில் இறுதியாக வந்தவர் தான் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள். உலகம் முழுமைக்கும், உலக மாந்தர்கள் அனைவருக்கும் இறுதி நபியாக அனுப்பப்பட்டவர்கள் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அது ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு பின்னால் அனுப்பப்பட்டவர்கள். முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முன்னால் வந்த பனி இஸ்ரவேலர்களுக்கு மத்தியில் இறுதியாக வந்தவர்கள் தான் ஈசா நபி அவர்கள். இன்றைய காலகட்டத்தில் நாம் கடைபிடித்து வருகின்ற ஆங்கிலேய தேதி அவருடைய மறைவுக்கு பின் இன்றைய தினம் வரையில் உள்ள ஒரு கணக்காக அமைந்துள்ளது. அதாவது உலக வரலாற்றை படிக்கும்போது கிமு பிசின்னு சொல்லுவாங்க மற்றும் கிபி ஏடின்னு சொல்லுவாங்க என்று எழுதப்பட்டிருக்கும் உலக வரலாறுகளில். கிமு என்றால் கிறிஸ்தவர் பிறந்ததற்கு முந்தைய காலகட்டம், இயேசு கிறிஸ்து பிறந்ததற்கு முன்னால் என்றும், கிபி என்பது கிறிஸ்தவர் இயேசு கிறிஸ்து இறந்ததற்கு பின் என்றும் பொருள்படும். ஏன்னா இயேசுக்கு முன்பு இயேசுக்கு பின்பு என்று சொல்வார்கள். ஆக அரசியல் ரீதியாக அவரை பற்றி பிறப்பு இறப்பு என்று தான் பேசப்படுகிறது. ஆனால் மத குருமார்கள் அவருடைய பிறப்பை பற்றியும் இறப்பை பற்றியும் வேறு விதமாக பேசுகிறார்கள். அது என்ன வேறு விதம்? அவருடைய வாழ்க்கை வரலாற்றை பற்றி திருக்குர்ஆனிலும் இடம்பெற்றுள்ளது. ஏராளமான அத்தியாயங்களில், ஏராளமான வசனங்களில் அதிகமான வரலாறை கொண்டது ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வரலாறு. யூதர்கள் மற்றும் கிறிஸ்தவர்கள் அவருடைய பிறப்பு இறப்பு பற்றி பல கற்பனை கதைகளை உருவாக்கி மக்கள் மத்தியில் பரப்பி வந்திருக்கிறார்கள், பரப்பி கொண்டும் இருக்கிறார்கள். இன்றைக்கு வரை
அவரை பற்றி கிறிஸ்தவர்கள் தவறான தகவல்களை மக்கள் மத்தியில் பரப்பி வருகிறார்கள். ஒன்று கூட உண்மை கிடையாது. இதில் அவரது தாயாரையும் அவர்கள் விட்டு வைக்கவில்லை. மேரி என்று சொல்லக்கூடிய மேரி மரியாள்னு சொல்கிறாங்களே, அப்படிப்பட்ட அந்த கண்ணியம் மிகுந்த அன்னை மேரி அவர்களுடைய பேரிலும் ஏராளமான கட்டுக்கதைகளை அவிழ்த்து விட்டு வைத்திருக்கிறார்கள். அவர்கள் கூறும் கதைகளை எல்லாம் நாம் கணித்து பார்க்கும்போது அவர் ஒரு அல்லாவின் கட்டளையின்படி, கர்த்தருடைய கட்டளைகளின்படி இந்த உலகத்தில் எந்த சீர்திருத்தங்களையும் செய்ததாக அவர்கள் முன்வைக்கவில்லை. அவர் ஏதோ ஒரு வானுலக தேவ மகன் மாதிரி ஆன்மீக பாடங்களை கற்றுத்தந்தவர் போல சித்தரிக்கப்படுகிறார்கள். எனவே இயேசு கிறிஸ்து அவர்களுடைய வாழ்க்கை வரலாறு திருமறை குர்ஆனிலிருந்து எப்படி ஆரம்பமாகிறது என்பதை இனி நீங்கள் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். அப்போ இயேசு கிறிஸ்து அவர்கள் அல்லாஹ்வுடைய கர்த்தருடைய ஒரு அற்புதமாக பிறக்கப்படுகிறார்கள். உங்களுக்கு எல்லாம் தெரியும், முதல் மனிதராகிய ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள், அவங்களுக்கு முன்னால் யாரும் கிடையாது. பூமி முழுவதிலிருந்து ஒரு பிடி கைமண்ணை எடுத்து தண்ணியை ஊற்றி நல்லா பிணைஞ்சு களிமண்ணாக பிணைந்து ஒரு உருவத்தை செய்து காய போட்டு அதுக்குள் இறைவன் தன்னுடைய ரூஹை ஊதினான். குன் எழுந்தீராக என்றான், உடனே எழுந்திட்டார். அதுபோலதான் இயேசு அவர்களுக்கும் உதாரணம் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அல்லாஹ் எப்படி வேணாலும் படைப்பதற்கு சக்தி பெற்றவன், அதில் எந்த ஒரு சந்தேகமும் யாருக்கும் தேவையில்லை. அவன் ஒன்றை தன் மனதால் கற்பனை செய்து இந்த மாதிரி ஆயிடுன்னு சொல்லிடுவான், அது ஆயிடும். அப்படித்தான் இந்த உலகத்தில் நாம் பார்த்துட்டு இருக்கிற அனைத்துமே படைக்கப்பட்டிருக்குது. அந்த அடிப்படையில் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பிறந்தது ஒரு வித்தியாசமாக அற்புதமாக அமைந்த காரணத்தினால் கிறிஸ்தவர்கள் இயேசு அவர்களை தேவனுடைய மகன் என்று, கர்த்தருடைய மகன் என்று திரித்து என்ன பண்ணுறாங்க? தேவனுடைய மகன்டா யார்? ஆடுடைய மாடுன்னா ஆடுடைய குட்டின்னா ஆட்டுக்குட்டி, மாடுடைய குட்டின்னா மாட்டுக்குட்டி, மனுஷனுடைய பிள்ளைகள்னா மனுஷன், இப்படி தானே சொல்லுவோம். அப்போ கடவுளுக்கு ஒரு பிள்ளை இருப்பதாக கற்பனை செய்தால் அவரும் யார்? கடவுள் தானே. அந்த அடிப்படையில் பிதா சுதன் பரிசுத்த ஆவின்னு சொல்லி என்ன பண்ணிடுறாங்க? 3 கடவுள்னு சொல்ல ஆரம்பிச்சிடுறாங்க. அந்த பரிசுத்த ஆவிங்கிறதையும் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். பரிசுத்த ஆவின்னா என்னன்னா, நபி ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு தன் ரூஹுல் அமீன் என்ற ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அவங்க கூடவே பாதுகாப்புக்கு வச்சுருந்தான். அவங்களுக்கு தேவையான அனைத்து உதவிகளையும் செய்யும்படி அவர்களை சாற்றி வச்சிருந்தான். அப்போ ரூஹுல் அமீன் என்று சொல்லக்கூடிய அந்த ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஈசா நபி அவர்களுடைய இருந்தார்கள். அது பைபிள்கள்லையும் இருக்குது, இன்றைக்கி வரலையும். அதனால தான் அவர்கள் என்ன பூர்த்தி இருக்கிறார்கள்னா, பிதா சுதன். பிதான்னா கர்த்தர், சுதன்னா கர்த்தருடைய மகன், ரூஹுல் குதுஸ்ன்னு ஜிப்ரீல்னு சொல்கிறோமே அது பரிசுத்த ஆவி. இப்படி 3 கடவுள்கள் கொள்கையை உருவாக்கி வச்சுட்டாங்க. இதை சரியாக நம்ம தெரிந்து கொள்ளணும். அப்போ இறைவன் நமக்கு கொடுத்திருக்கிற இந்த அறிவை வைத்து இறைவன் ஒருவன்தான் என்பதற்கு நாம் வாழக்கூடிய இந்த உலகமும் நாம் கண்ணால் பார்த்து கொண்டிருக்கின்ற அனைத்து வஸ்துகளும் நமக்கு சான்று பகிர்ந்து கொண்டு இருக்கின்றன. இறைவன் வழங்கிய உங்களுடைய அறிவை பகுத்து சிந்தித்து ஒவ்வொருவராலும் அறிந்து கொள்ள முடியும். தங்களுடைய அப்பம்பாட்ட முன்னோர்கள் அவர்களுடைய கொள்கை, அவங்க கற்றுக் கொடுத்த பாடம் படிப்பினைகள் எல்லாம் தூக்கி ஓரமாக வச்சுட்டு தன் அறிவை சுயமாக யார் சிந்திக்கிறார்களோ அவர்களுக்கு அவர்களுடைய அறிவு சொல்லும் இறைவன் ஒருவன் தான், இந்த அகில உலகத்தை படைத்து பரிபாலிக்கிறவன் ஒருவன் தான் என்பதை தெளிவாக சொல்லும். அந்த அடிப்படையில் இயேசு கிறிஸ்து என்று சொல்லக்கூடிய ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இறைவனுடைய ஒரு படைப்பு.
மனித படைப்பு தான். ஆனாலும் அவர்கள் இறைவனுடைய தூதர். அல்லாஹுவால் தேர்வு செய்யப்பட்ட பல தூதர்களில் அவங்களும் ஒருத்தர். அல்லாஹ் அவர்களுக்கு வேதங்களையும் ஞானத்தையும் வழங்கி மக்களுக்கு நேர்வழி காட்டுவதற்காக அனுப்பி வைத்தான். இதை சரியாக நம்ம புரிந்து கொள்ளணும். இதை தவிர இயேசு அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மீது என்னென்ன இட்டுக்கட்டி வைத்திருக்கிறாருங்கிறது தான் வரலாற்றில் ஒன்று ஒன்றா நம்ம சேர்த்து சொல்லுவோம் சார்ல. அதற்கு முன்னால் நம்ம அறிந்து கொள்ள வேண்டிய முக்கியமான விஷயம், கிறிஸ்தவர்களுக்கும் முஸ்லீம்களுக்கும் மத்தியில் இருக்கிற பெரிய வேறுபாடு என்ன? நாம் அவர்கள் அல்லாஹ்வுடைய தூதருங்கிறோம், கிறிஸ்தவர்கள் இல்லை அல்லாஹ்வுடைய மகன். தேவனாகிய இயேசு அவர்களே அப்படின்னு தான் கேட்பாங்க. எந்த ஒன்றை ஒரு பிரச்சனையை முன் வச்சாலும் இயேசுவை முன்னிறுத்தி தான் கேட்பாங்க. அப்போ இயேசுக்கு முன்னாடியே அவங்க அம்மா இருந்தாங்க, அதை யோசிக்க மாட்டேங்கிறாங்க இல்லையா? இயேசு பிறந்ததுக்கு காரணமாக இருந்தது அவங்க தாய், தந்தை கிடையாது. அல்லாஹ்வுடைய உத்தரவின் பேரில் அவனுடைய அற்புதமான முறையில் அவங்களுடைய கருவில் இருந்து தான் அல்லாஹ் உருவாக்கணும். அப்போ அவரா கடவுள் இல்லை, அவருக்கு முன்னாடியே இந்த உலகம் இருக்குது. எத்தனையோ கோடிக்கணக்கான மக்கள் ஜெனரேஷன் சென்றுடுச்சு. என்ன கடைசியாக தான் இவங்க வர்றாங்க. அதுக்கு முன்னால் அவங்களே ஒத்துக்கிற ஆதாம்லேருந்து ஆபிரகாம், யோவான், என்ன நிறைய நபிமார்களுடைய பேரை அவங்க சொல்லுவாங்க. இஸ்மாவேல், இஸ்ஹாக், யாக்கூபு, சாலமோன், தாவீத் ராஜாலாம் பல விதை சொல்லுவாங்க. அவர்களுக்கெல்லாம் பின்னால் தானே இவங்க வராங்க, ஈசா அலைஹிஸ்ஸலாம். அப்போ அவங்களுக்கு முன்னாடியே உலகம் இருக்குது, மனிதர்கள் வாழ்கிறாங்க, நம்ம வசிக்கக்கூடிய இந்த பூமி இருந்துச்சு அப்படிங்கிறதெல்லாம் கொஞ்சம் கூட யோசிக்காமல் கடவுளே இயேசுவேன்னு தான் கூப்பிட்றாங்க. அப்போ இதிலேருந்து அவர்களை மீட்டெடுக்க வேண்டிய பொறுப்பு நம்மக்கிட்ட இருக்கிறதுனால என்ன, அந்த ஆதம் அதாவது மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள், அதாவது மேரி மரியாள் என்று சொல்லக்கூடிய ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய தாய், அவர்களுடைய வரலாறு இருந்து நம்ம முதலாவதாக ஷார்ட் வீடியோவில் ஆரம்பம் செய்வோம். இது துவக்கமாக முன்னுரையாக இந்த காணொலி உங்களுக்கு சமர்ப்பிக்கிறேன். தொடர்ந்து ஷார்ட் வீடியோக்களை கண்டினியூவாக தொடர்ந்து பார்த்துடுவாங்க. அதோடைய ஆதாரங்களை எல்லாம் டிஸ்கிரிப்ஷனில் பதிவு செய்கிறேன், அதையும் படிச்சுட்டு உங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்யுங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்களுடைய ஊக்கத்தை எனக்கு வழங்குங்க என்று கூறி இந்த காணொலி நிறைவு செய்கிறேன். நன்றி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஜஸாக்கல்லாஹ் கைரா.